யாரும் அன்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த கிராமத்தில் கேட்டது ஒரு மரண ஓலம். சத்தத்தை கேட்டு நடுங்கிதான் போனார்கள் மக்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள சென்றாய பெருமாள் கோவில் பகுதியை சேர்ந்தவர் சிவபிரகாசம். இவருக்கு திருமணமாகி பொன்னுருவி என்ற மனைவியும் நந்தகுமார் என்ற மகனும் 3 மகள்களும் உள்ளனர். சிவபிரகாசம் ஓசூரில் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்தார். நேற்று சிவபிரகாசத்தின் உறவினர் ஒருவர் இறந்த நிலையில் அங்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அவருக்கும் அதுதான் இறுதி பயணம் என்று தெரியவில்லை. இதய துடிப்பை நிறுத்த காத்திருந்தது பல ஆயுதங்கள். வெளியே சென்று சிவபிரகாசம் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள பெருமாள் கோவில் பின்புறம் முட்புதரில் ஒரு கை மட்டும் கட்டப்பட்டு பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் உடல் ஒன்று கிடந்துள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற ஒருவர் பார்த்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்தனர். அது சிவபிரகாசத்தின் சடலம் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். பின்னர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. ஒசூரில் வேலை பார்த்து வந்த சிவபிரகாசத்திற்கு பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அந்த பெண்ணுடன் வசித்து வந்துள்ளார். இதனை கேட்ட மனைவியிடம் மது குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். வீட்டிற்கு வருமாறு மனைவி மற்றும் மகள்கள் பலமுறை வலியுறுத்தி வந்துள்ளனர். பின்னர் சிவபிரகாசத்தின் நடவடிக்கை குறித்து மருமகன் சிவகுமாரிடம் கூறியுள்ளார் பெண்ணுருவி. இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமார் தனது நண்பர் பிரபுவிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரபு நண்பர்களான எம்ஜிஆர் நகரை சேர்ந்த திருப்பதி, முல்லைதேவன், முகிலரசு உள்ளிட்ட 7 பேர் சேர்ந்து சிவபிரகாசத்தை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர். கொலை செய்வதற்கு 3 லட்சம் பேரம் பேசி முன்பணமாக 10,000 ரூபாய் கொடுத்துள்ளார் சிவகுமார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மது குடித்துவிட்டு வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தார் சிவபிரகாசம். அப்போது தாங்கள் திட்டமிட்டபடி அந்த 7 பேரும் சிவபிரகாசத்தை இதயத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். பின்னர் துணியால் கையை கட்டி சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்று புதரில் வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவபிரகாசத்தின் மனைவி பொன்னுருவி, மகன் நந்தகுமார், மருமகன் சிவகுமார் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். தாலி கட்டிய கணவனை மனைவியே பிளான் போட்டு மருமகனை வைத்து தீர்த்து கட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.